என்னுடைய பேர் வந்து ரமா. நான் வந்து சென்னையில் இருக்கேன். நாங்கள் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆனேன். நாங்கள் எல்லா இறைவனை பார்க்க எல்லா தலங்களுக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போவோம். அதே மாதிரி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எங்களுடைய சகோதரி விஜயலக்ஷ்மி தான். அவங்க தான் எல்லாத்துக்குமே முன்னின்று முயற்சி எடுப்பாங்க. அவங்க புள்ளி வைப்பாங்க, கடவுள் கோலம் போடுவார், நாங்கள் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு அவங்களோட போவோம். அப்படிதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கிளை பார்த்து இந்த தோரணமலையை பற்றி தெரிய வந்த உடனே அவங்க எனக்கு மெசேஜ் போட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ண உடனே நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு கேட்டேன், நம்மளால் அங்கே போக முடியுமா அப்படின்னு. உடனே அவங்க இந்த யூடியூப் பார்த்துட்டு இவர் செண்பகராமன் சாரை பற்றி தெரிய வந்தது அவங்களுக்கு. உடனே அவரை நம்பரை கண்டுபிடிச்சு அவருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட பேசின போது அவர் வந்து தற்செயலாக எங்களுக்கு முருகனோட அருளா என்னங்கிறது தெரியல, அவர் வந்து அந்த சமயத்தில் தைப்பூசம் விஷயமா ஏதோ சென்னைக்கு வந்திருந்தார். வந்த உடனே எங்கள் விஜயலட்சுமி மேடம் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து இங்கே தான் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், உங்களோட அட்ரஸ் கொடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு. உடனே அவங்க விஜய் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரமா பாருங்க, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், அவரே எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. வந்து எனக்கு அப்படியே மயிர்கூச்செறியறது, எனக்கு முருகனோட கருணை என்ன சொல்ல தரல அப்படின்னு. நான் அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னா அவர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப வணங்கி அவங்கள்ட்ட அவ்வளோ நல்லா பேசி, நீங்கள் வாங்க, எல்லாரும் உங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு வாங்க, உறவுக்காரங்களை கூட்டிகிட்டு வாங்க, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணித்தரேன், நீங்கள் எதுவுமே கவலையப்பட வேணாம், நீங்கள் வர தகவலை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவங்க கேட்டாங்க, எனக்கும் சரி விஜய்க்கும் சரி குடும்ப சூழ்நிலை வந்து கொஞ்சம் எங்களால் உடனேலாம் கிளம்ப முடியாது. அதுக்கும் அந்த முருகன் தான் அருள் புரிஞ்சு இந்த ஒரு 4 நாள் லீவ் வருது, அதில் எங்களால் வர முடியுங்கிற மாதிரி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டும் கிடைக்க வச்சு, அவங்களோட சகோதரியும் விஜயோட சகோதரியும் சேர்ந்து நாங்கள் 4 பேரும் வரணும்னு கடவுளோட அனுகிரகம் இருந்ததுனால தான் இது கிடச்சிருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு கோவிலுக்கு போனனாலும் அவனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுலேயும் இந்த தோரணமலைங்கிறது வந்து எங்களுக்கு வந்து பார்த்த பிறகு தான் தெரியறது, அதுக்கு வந்து பெரிய கொடுப்பினை வேணும், அது இருந்தால் தான் கிடைக்குங்கிறது எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவபூர்வமாக நாங்கள் அதை உணர்ந்தோம். நாங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் 29ஆம் தேதி வந்தோம். 29ஆம் தேதி மார்ச் வந்தோம். வந்து நாங்கள் குளித்து நாங்கள் எல்லாம் தயாராகி நாங்கள் போகும்போது கிளம்பும்போது மணி 11 மணியா 10:45 ஆயிடுது. 10:45 ஆயிடுது. கொஞ்சம் எல்லாருமே இன்னும் ரொம்ப அப்படியே ஹெல்த்தியான பர்சன்ஸ் கிடையாது. எப்படி ஏற முடியும் அப்படிங்கிற மனசில் இருந்தாலும் முருகன் எங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருந்தது. அதனால நாங்கள் வந்து எங்களோட இதை எடுத்து நாங்கள் ரொம்ப மெதுவாக தான் ஏறினோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல. ரொம்ப நல்லா அங்கங்கே தண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது என்ன, இப்போ வந்து வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக பந்தல் போடுறாரு. அந்த செண்பகராமன் சார் வந்து அவரோட முருகன் அருளால் அவர் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல பல்லாண்டு காலம் வாழணும், இதே மாதிரி நிறையா சேவை செய்யணும், எங்களை மாதிரி நிறையா பேரை வந்து இங்கே வரத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். போய் அங்கே அந்த முருகனை பார்க்கறதுங்கிறது ஒரு பரவசமான நிலையாக தான் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப அப்படியே மெய்கூச்சரியாக இருந்தது. அவ்வளவு கருணை உள்ள முருகனாக தான் இருந்தார் அவர். போகும்போதும் எல்லாம் அந்த சக்தி விகடனில் வந்த அந்த ஆர்டிக்கிளோட இதெல்லாம் ப்ளோப்பை வச்சுருந்தாங்க, அதெல்லாமும் நாங்கள் படித்து பார்த்தோம். இப்போ எங்களுக்கே வந்து ஒரு பெரிய இறை அனுபவம் தான் இது கடவுள் அருள் இல்லாமல் இது நிச்சயமாக நடக்கலை. அந்த கடவுள் வந்து செண்பகன் ராமன் சாரோட உருவத்தில் வந்து எங்களுக்கு உதவி புரிஞ்சிருக்கார். நாங்கள் அதனால தான் எங்களுக்கு இந்த பயணம் வந்து இவ்வளவு நிறைவாக இவ்வளவு இதோட எங்களால் இந்த முருகனோட அருள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதோட இல்லை, அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி சொல்லணும்னா அது வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தோம். தங்குற அறையெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியலன்னு அவர் சொன்னார். எங்களுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்தது. இங்கே இருக்கிற இந்த அலுவலர்களும் சரி, இந்த சிப்பந்திகளும் சரி, எங்களை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு கேர் எடுத்து, தண்ணி வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, வந்து 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 கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு உபசரிப்பையும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியும்
நாங்கள் எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கோம், இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அது எங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம். இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்.